இன்றைக்கு நாம துக்கம் நம்ம வாழ்க்கையில வருவதற்கான காரணங்கள்ல ஒரு காரணத்தை இன்னைக்கு கவனிக்க போறோம். எப்படிப்பட்ட துக்கம் இது, துக்கம் எதனால எப்படிப்பட்ட நிலையில நம்மளை அடையுது அப்படின்னு சொல்றத நம்ம கவனிக்க போறோம். முதலாவது ஒரு வகையான துக்கத்தை நம்ம சந்திக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், there's a grief that is caused by denials. தேவனுடைய மறுப்புகளால் உண்டாகும் துக்கம். எழுதுங்கள், தேவனுடைய மறுப்புகளால் உண்டாகும் துக்கம். Handling God's denials, grief that is caused by God's denials. In simple terms, in English it is, when God says no, it is very grievous. நம்ம ஆண்டவர் முடியாது அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப துக்கம் ஆயிடணும். பொதுவாகவே பிள்ளைகள்கிட்ட கூட அவங்க ரொம்ப ஆசையாக கேட்கும்போது இப்போ வேணாம் அப்படின்னா அந்த பிள்ளைங்க முகத்தை நீங்கள் பார்க்கணும். சில பிள்ளைங்க ஒரு ட்ரெஸ்ஸை போடணும்னு போட்டு நிற்பாங்க, இது வேண்டாம் போ மாற்றிட்டு வா. அவங்க தெரிந்தெடுத்ததை வேண்டான்னு சொன்ன அவங்க முகத்தை பார்த்துருக்கீங்களா எப்படி மாறும்னு? கடுகு போட்டிங்கன்னா பொரிஞ்சிடும். நாம பொதுவாக என்ன எதிர்பார்க்கிறோம்னா, நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்ம கேட்கறதுக்கெல்லாம் அவர் எஸ் சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். We want God to say yes for everything. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்முடைய தேவன் எந்த காரியத்தை நம்ம கேட்டாலும் அவர் கொடுத்துருவாரு அப்படின்னு. ஏன்னா நம்ம சில வசனங்கள் நம்மளை அதை உற்சாகப்படுத்துது. ஏன்னா உதாரணமாக, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் அப்படின்ற வசனத்தை படித்த உடனே அப்போ நம்ம கேட்கறதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருவாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நமக்கு இந்த மாதிரி வசனங்கள்லாம் பேசினா ரொம்ப உற்சாகம் வந்துடும். என்னன்னா, தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்று தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு. எனக்கு குறித்திருக்கிற யாவையும் கர்த்தர் செய்வார், என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். மனிதனால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம். இதை கேட்ட உடனே நமக்கு பயங்கர உற்சாகம் ஆயிடுது. பரவாயில்ல, கர்த்தர் எல்லாம் செஞ்சிருவார். ஆனா நம்ம செய்வார் நம்ம சொல்ற காரியத்தை எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறோம் நமக்கு தெரியாது. செய்வார்னா எதெல்லாம் செய்வார்? நாம பொதுவாக எப்படி எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் எதை செய்வார்னா நம்ம கேட்டதெல்லாம் கர்த்தர் செய்வார் நம்ம நம்பி விசுவாசிக்கிறோம். நமக்கு விருப்பமானதெல்லாம் கர்த்தர் செய்வார் நம்ம விசுவாசிக்கிறோம். நம்ம கேட்டா கர்த்தர் மறுக்கவே மாட்டார். என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாது எட்டாத பெரிய காரியங்களை உனக்கு நான் செய்வேன். அப்பா, உடனே உற்சாகமாயிரும். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்று விசுவாசிக்கிறது நம்மளுக்கு கஷ்டமே கிடையாது. ஆனா அந்த சர்வ வல்லமை உள்ளவற்றுக்கு ஒரு தன்மையை நீங்க மறந்துடக்கூடாது. நம்முடைய தேவன் சகலமும் செய்ய வல்லவர். சகலனா என்னது? சகலம் என்ற வார்த்தை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? சகலனா என்னது? எதுமா? எல்லாவற்றையும் செய்வேன். எல்லாம்னா என்ன? எல்லாம். அந்த எல்லாத்துக்குள்ள என்ன இருக்கு? எல்லாமே அடங்கியிருக்கு. எல்லாத்துக்குள்ள எல்லாமே அடங்கியிருக்கா? அஞ்சனை பட்டி மாதிரி இருக்கு. சரி, எல்லாத்தையும் செய்வார் அப்படின்னா என்ன செய்வார்? நன்மையும் செய்வார், தீமையும் செய்வார். நம்புறீங்களா? அத வேணாம் பாஸ்டர், நன்மை மட்டும் செய்யட்டும். இங்கதான் நம்ம பெரிய பிழை செய்யறோம். யோபு சோதிக்கப்பட்ட போது அவர் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு. நாம பொதுவாக எப்படி நம்புறோம்னா, கர்த்தர் கொடுப்பாரு பிசாசு எடுப்பான்னு நம்ம நினைக்கிறோம். கொடுத்தா கர்த்தர், எடுத்தா பிசாசு. நன்மை வந்தா கர்த்தர், தீமை வந்தா பிசாசு. ஆனா அதே யோபு சொல்றாரு, தேவனிடத்தில் நாம் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமான்றார். அப்போ வேதம் சொல்லுகிறது, அவர் கொல்லுகிறார், அவர் உயிர்ப்பிக்கிறார், காயப்படுத்துகிறார், காயம் கட்டுகிறார், கொடுக்கிறார், எடுக்கிறார், நன்மை செய்கிறார், தீமை செய்கிறார். நாம பொதுவாக எந்த வசனம் முடிக்கணும்? இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். அப்பா, என்ன குதூகலம் ஆயிரும். ஆனா அதே வேதம் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுதப்பட்ட வசனத்தை பாருங்கள். வெளிப்படுத்தல் 3:7.
2ஆம் பகுதி. தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதா. அப்போ என்ன இங்க சொல்ல வர்றாரு? இங்க பாரு, தேவன் வந்து கீ வச்சிருக்காரு, திறவுகோலை வச்சிருக்காரு. அந்த திறவுகோலை வச்சு திறக்கவும் முடியும். ஆனா நம்ம எதை விசுவாசிக்கணும்? ஆண்டவரை இருப்பு தாழ்பாள்களை முறித்து வெண்கல கதவுகளை உடைச்சு கதவை திறந்து தடைகளை நீக்கிறவர் முன்பாக போங்க ஆண்டவரே, திறங்க ஆண்டவரேன்றோம். அவர் சொல்லாரு, இங்க பாரு, சாவி திறக்கிறதுக்கு மட்டும் இல்லை, எதுக்கும் வச்சிருக்க. நமக்கு நிறைய வெளியில திறந்துட்டா சந்தோஷம், பூட்டிட்டா. இப்ப நம்ம கேட்கறது ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா சாட்சி, கேட்கறத கொடுக்கலன்னா என்ன பண்ணும்? நம்ம ஒரு விசுவாசியாக ஆண்டவருடைய பிள்ளையாக வசனத்தை கேட்டு பின்பற்ற நிறைய பேர் வந்து ஆண்டவர் காரியங்களை வாய்க்க செய்யும் போது ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனா நம்ம செய்யணும்னு முனைந்த சில காரியங்களை ஆண்டவர் செய்ய விடாம தடுக்கிறார் பாருங்க. அந்த நேரம் நம்முடைய துக்கம் எவ்வளோ அதிகமா இருக்கும்ன்றது அது கடந்து போனவங்களுக்கு தெரியும். பைபிளில் 3 பேரை பற்றி இன்னைக்கு நான் பேச போறேன். இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கதவை திறந்ததை பார்க்கல, கதவை மூடினதும் பார்த்துருக்காங்க. ஆண்டவர் வழி விட்டதல்ல, வழியை அடைச்சதை பார்த்தாங்க. ஆண்டவர் செய்யறதுக்கு கிருபை கொடுத்ததில்லை, செய்யக்கூடாதுன்னு தடுத்தார். நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கும் என்பதுக்கு நம்ம ஆயத்தமாயிடணும். இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை, நம்முடைய துக்கங்களை எப்படி நம்ம கையாள போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். 3 நபர்களை பற்றி படிக்கிறோம். முதலாவது நபர் எழுதுங்க, அவங்க பேர் யாருன்னா ஆதாம் ஏவாள். எழுதுங்க, ஆதாமும் ஏவாளும். இந்த ஆதாம் ஏவாளை குறித்து நான் குறிப்பிட விரும்புகிற ஒரு காரியம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசித்தால், இந்த ஆதாம் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். 24 வசனம் இன்னும் மோசமா இருக்கு. அவர் மனுஷனை என்ன பண்ணாரா? சத்தமா சொல்லுங்க. துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருந்த சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இது எவ்வளவு வேதனையான வார்த்தை தெரியுமா? இதே வசனத்தை இன்னொரு வசனத்தை காட்டுறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், அங்க 2ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் பாருங்க, 2:15. அங்கே வாசிக்கிறோம், தேவனாய் கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இப்போ இது 2 வசனத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, முதலாவது ஆதாமை சிருஷ்டித்த பிறகு ஒரு மாநிலத்துக்கு அளவில், ஒரு தேசத்தின் அளவில் இருந்து ஒரு பெரிய தோட்டம், அதில் ஒரு ஜீவ நதிகள் புறப்பட்டு வர்ற தேசத்தில், அதில் வந்து சகல வகையான விருட்சங்கள் நிறைந்த ஒரு தோட்டத்துக்குள்ள, அந்த தோட்டத்துக்கு அதிகாரியாக பண்படுத்த காக்க அத்தனை மிருகங்கள் மேல அதிகாரத்தோட ஒரு மனுஷனை உள்ள வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரா போடுறாரு. இப்ப அதே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இந்த ஆதாமை எடுத்து இந்த தோட்டத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி தோட்டத்தின் வாசலை கேருபீன்களை வச்சு அடைச்சு சுடரொளி பட்டயத்தை வாசல்ல வச்சு இவன் உள்ள வரக்கூடாது அப்படின்னு வெளியே துரத்துறாரு. இந்த கொஞ்சம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. சமீபத்தில் ஒரு சகோதரனை சந்தித்தேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு அனுபவத்தை சொன்னார். அவர் சொல்றாரு, அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பெனியில் வந்து நல்ல உயர் பதவியில் அவர் வாழ்ந்தவர். நல்ல பட்டம், நல்ல பதவி, மாசத்துக்கு பல லட்சங்கள் சம்பாதித்தவர். ஆனால் இன்டர்னலாக ஒரு பாலிடிக்ஸ் நடந்தது. அதில் வந்து உள்ள ஒரு சின்ன ஒரு அரசியல் ஒரு சூழ்நிலை, இவருக்கு விரோதமாக கொஞ்சம் பேர்லாம் எழும்பி இவரை வந்து பற்றி தவறான புகார்கள்லாம் கொடுத்து கடைசியில் வேலை போயிடுச்சு. வேலை போய் ரொம்ப நஷ்டம் அடைஞ்சார். அதுக்கப்புறமா வேற இடத்துல ஒரு வேலை தேடி படாத பாடுபட்டு இப்போ லட்சங்கள் இல்லை ஆயிரங்களில் சம்பாதிக்கிற ஒரு இடத்துக்கு அவரை வந்து வேலைக்கு போயிட்டார். ஆனால் அவர் என்ன சொன்னார்னு கேட்டால், எவ்ரி டே வந்து அவர் வந்து பயணம் பண்ணும்போது இந்த பழைய ஆஃபீஸ் இருக்கு பாருங்க, பல லட்சம் சம்பாரிச்சு இவர் டாப் பொசிஷன் இருந்தார் பாருங்க, அந்த ஆஃபீஸ் போகிற வழியாக தான் இந்த அடுத்த ஆஃபீஸ்க்கு போகணுமா. அப்போ அவர் சொன்னார், எனக்கு அதை பார்க்க எனக்கு
தாங்க முடியாது பாஸ்டர், துக்கம்னா தாங்கவே முடியாது. ஆதாம கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆஃபீஸ் இல்லை அவருக்கு, நாட்டையே ஆர்டர் கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு பார்த்தா அந்த தோட்டத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு வெளியே விட்டு இன்னொரு தோட்டத்துக்கு அனுப்பலை. இப்போ அவன் நிலத்தை பயிரிட போனால் அங்கே முள் பிறகுதான். இவ்வளோ நாள் கனியாக சாப்பிட்டவனுக்கு, நோகாமல் சாப்பிட்டவனுக்கு இப்போ என்ன வருது? முள்ளும் குறுக்கும் பிறந்தது. வேதனையோட மனைவி பிள்ளை பெறுவா, வேர்வை சிந்தி சாப்பிடுவ. இது என்ன ஒரு துக்கங்க இது? ஒரு காலத்தில் கதவை திறந்த அதே ஆண்டவர் இப்போ ஆதாம் கதவை மூடினார், உள்ள வரக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி தேவன் கதவுகளை பூட்டும் போது அதனால் வருகிற துக்கத்தை நாம் எப்படி கையாளுறோம்? இன்னொரு கதவு பூட்டப்பட்ட ஒரு மனுஷனை பற்றி சொல்லுகிறேன். அவர் பேர் மோசே. எழுதுங்க, மோசே. இந்த மோசையினுடைய நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மோசையை பற்றி கொஞ்சம் படிக்கணும்னா இவர் எப்படிப்பட்டவர், அவருடைய பின்னணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மோசே யார் தெரியுமா? இந்த மோசே தண்ணீரினால் காக்கப்பட்டவர். அவர் சாக வேண்டிய ஆள், ஆனால் தேவன் அவரை உயிரோடு காத்தார். கடைசியில் எங்கே போய் படிக்க போயிட்டாருன்னா, எகிப்தின் சகல கலைகளையும் கற்று தேறின ஒரு மனுஷனாக மாறினார். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த மோசையினுடைய நிலைமை என்னன்னு கேட்டால், இப்போ ராஜா குமாரத்தினுடைய மகன் என்று அழைக்கப்படுறாரு இல்லையா? சிங்காசனத்தில் அரண்மனையில் வாழ்கிறாரு. பயங்கரமாக படிச்சிருக்காரு. 40 வயசில் தன்னை தலைவனாக நிலைநிறுத்தணும்னு முயற்சி பண்ணுறாரு. ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 40 வருஷம் போய் ஓடி மீதியான் தேசத்தில் போய் தங்கினார். புரியுதுங்களா? இப்படி வேண்டான்னு போன மனுஷனை ஆண்டவரே கூப்பிட்டு பேர் சொல்லி அழைச்சு அவனை திரும்ப என்ன பண்ணுறாருன்னா எகிப்துக்கு வர வைக்கிறார். வர வைத்து அந்த எகிப்தினுடைய அந்த அரண்மனைக்குள்ளே இருந்த ஜோசியர்கள், அங்கே இருந்த சாஸ்திரிகள், அத்தனை பேருக்கு முன்னால இந்த மனுஷன் ஒரு பெரிய மனுஷனை நிறுத்துறார். பெரிய அடையாளங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார், 10 வாதைகளை கொண்டு வர்றார். இவர் செய்யறதெல்லாம் பார்த்து அங்க இருக்கிற ஜனங்க சொல்றாங்க, இது கர்த்தருடைய விரல், இந்த மனுஷன் சாதாரண ஆள் கிடையாது, கர்த்தருடைய விரல் இவர் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு பெரிய பேர். அவரை கிட்டத்தட்ட கடவுள் ரேஞ்சில் அவரை எகிப்தில் பார்த்தாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு. அவரை தெய்வமாக பார்த்தாங்களாம் எகிப்தில். அந்த அளவுக்கு அவர் பேர் பெற்று கிடந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா 10வது வாதம் முடியும் போது 6 லட்சம் புருஷர்களை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியாக கானான்ல பாலும் தேனும் ஓடுகிற தேசம், கட்டாத வீடு நட்டாத தோட்டத்தெல்லாம் ஆண்டவர் கொடுக்க போறாருன்னு கொஞ்சம் பேர் இல்லை 6 லட்சம் பேரை அப்படி இழுத்துட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்தா சுருக்கமாக சொல்லிடுறேன், பெரிய செங்கடல் நிற்குது. கோலை நீட்டுறாரு, செங்கடல் 2ஆ பிளக்குது. ஜனங்க வெட்டாந்திரையா நடந்து போறது போல அடுத்த பக்கம் வர்றாங்க. பின்தொடர்ந்து வந்த எகிப்தியர்கள் எல்லாரும் மூடப்பட்ட தண்ணீர்ல அழிஞ்சு போறாங்க. என்ன ஆளுங்க இவரு, சாதாரண ஆள் நினைச்சிங்களா? அவ்வளவு அற்புதங்களை செய்தார். அது மாத்திரம் இல்ல, பர்சனலா ஒரு பெரிய பவர்ஃபுல் மேனா இருந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையிலிருந்து ஒண்ணுமே தவறவே இல்லை. அவ்வளவு பர்ஃபெக்டா அவருடைய வார்த்தைகள். ஒரு தண்ணியை போய் பார்த்தா மாறான்னு கசந்த தண்ணீரை இந்த மனுஷன் சொன்ன ஒரு வார்த்தையில தண்ணி என்னமாயிடுச்சு? மதுரமாக மாறினது. ஜனங்க தண்ணி இல்லைன்னு சொன்னா அந்த கண்மலையை போட்டு அடிக்கிறார். அடிச்சா அங்கிருந்து என்ன வருது? தண்ணி வருது. சாப்பாடு இல்லைன்னு கேட்டா வானத்திலிருந்து மன்னா இறங்கி வருது. இந்த மோசைக்கு விரோதமாக யாராவது எழும்பினாங்கன்னா அவன் காலி, அவ்வளவுதான். அது தான் வீட்டில இருந்த மிரியம் சகோதரி மோசைக்கு விரோதமா பேசினா குஷ்டரோகம் வந்துச்சு அவளுக்கு. இவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணின கோராகின் புத்திரர் பேசிட்டே இருக்காங்க. பூமி 2ஆ பிளந்து அத்தனை பேர் உள்ள போயிட்டான். கொஞ்சம் யோசித்து பாருங்க மோசையினுடைய நிலைமை என்னன்னு. அவர் தேவனுடைய பர்வதத்துக்கு மேலே ஏறுறாரு, கையில் 2 கற்பனை அப்படியே கொடுத்துட்டு கர்த்தரே கையால் எழுதுனதுன்னு சொல்லி எடுத்துட்டு நிற்கிறாரு. வேதம் சொல்றது அவருடைய முகம் அவ்வளோ பிரகாசமா இருந்ததான். ஜனங்கள் தங்க முகத்தை மறைச்சுக்க சொன்னாங்களாம். அதாவது முக்காடு போட்டு வந்தாராம். அந்த அளவுக்கு ஒரு பிரகாசமான வலிமையான பெரிய பிரம்மாண்டமான ஒரு தலைவன். இந்த தலைவனை பார்த்து ஒரு நாள் ஆண்டவர் சொல்றாரு, இந்த கானான் தேசத்துக்குள்ள நீ போக மாட்டேன்ற. நீங்க நான் எப்படி என்ன பார்த்தேன்னா, நான் இன்னைக்கு மோசைக்குள்ள அவருடைய காலுக்குள்ள நான் அப்படி ஷூக்குள்ள போய் நின்று பார்த்தேன்.
இது எவ்வளோ பெரிய ஒரு அவமானம் தெரியுமாங்க. ஏதோ சாதாரண ஆள் ஒருத்தன் போகலைன்னா பரவாயில்ல, உங்களெல்லாம் நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு கிட்டத்தட்ட 120 வருஷம் தான் லைஃப்பை வந்து இந்த ஜனங்களுக்காக டிவோட் பண்ண ஒரு மனுஷங்க. இவர் வரமாட்டேன், என்னை விட்டுருங்க, என் தம்பியை கூப்பிட்டு, என்னுடைய சகோதரன் ஆரோனை கூப்பிட்டுடுங்க, எனக்கு வேண்டான்னு கூப்பிட்ட ஒரு மனுஷனை, இல்லை நீ தான் அப்படின்னு திக்கு வாய் மந்தனாவன் என்ன சொன்னாலும் விடாமல் கூப்பிட்டு வந்த ஆண்டவர் இப்போ அத்தனை ஜனங்களுக்கு முன்னாடி நின்று சொல்கிறாரு, நீ போக மாட்ட, இந்த கானான் தேசத்துக்குள்ள போக மாட்டேன். இவர் கெஞ்சுறாரு, நான் இத்தனை பேரை கூட்டு வந்திருக்கேன், என்ன நான் ஒரு முறை போயிட்டு வந்தேன், அதை பற்றி நீ பேசாது, பேசக்கூடாது, கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிப்பதில்லை. கொஞ்சம் நினச்சி பாருங்க, அன்னைக்கு ராத்திரி இருந்தாலும் தூங்கும்போது நான் நிச்சயமாக ராத்திரியெல்லாம் அழுதுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் ஆண்டு ஒரு ஆஃபர் கொடுத்தாரு. என்ன ஆஃபர் தெரியுமா? இவனுங்கெல்லாம் வணங்க கழுத்துள்ளவனா இருக்கான், இவனெல்லாம் இங்கே கொண்டு போடுறேன், நான் உன்னை நான் ஒரு பெரிய ஜாதியா மாத்துறேன், உன்னை உள்ள கூட்டு போறேன்னாரு. இவர் என்ன பண்ணாரு? நெடுஞ்சான்கடையா விழுந்து, ஆண்டவரே அது வேண்டாம்ப்பா, பாவம் இவனுங்க. நீங்க இப்படி அழிச்சு போட்டீங்கன்னா சுத்தி இருக்கிற மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? என்ன தேவன் தேவன் நம்பி கூட்டு வந்தீங்க, எல்லாம் போய் வனந்து செத்து போனீங்களாடான்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பேருக்கு ரொம்ப கெட்ட பேர் வந்துடும். அதனால நீங்க இறக்கம் காட்டி என்ன பண்ணுங்க, அவங்கள மன்னிச்சு விட்டுருங்கன்னு இவர் கேட்க போய் அந்த ஆஃபரை வேணான்னு விட்டாரு. இவரா வந்து ஜனங்களுக்காக பரிந்து பேச போய் கடைசி ஜனங்கள்லாம் போறான், இவர் போக முடியல, இவர் டெலீட்டட் ஃப்ரம் தி லிஸ்ட். எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. போகக்கூடாதுன்னு சொன்னது யாரு? கர்த்தர் சொல்றார் போகக்கூடாது. ஏங்க ஒரு மனுஷன் 40 வருஷமா வனாந்திரத்தில் நடந்து எவ்வளவோ பாடுபட்டு எவ்வளோ அவமானப்பட்டு எவ்வளவோ பிரச்சனைகளெல்லாம் எதிர்கொண்டு நெருக்கத்தில் வந்து நிற்கும் போது நீ போகக்கூடாது, உன்னை அனுமதிக்க மாட்டேன் சொன்னால் எப்படிங்க இருக்கும்? எப்படி இருக்கும்னு நினைங்க? அது சந்தோஷமா இருக்குமா? மிகுந்த துக்கமாக இருக்கும். God denied him the chance to get inside. மூன்றாவது ஒரு நபர் தாவீது. எழுதுங்க, தாவீது. இந்த தாவீதோட நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் வேதனையானது. இந்த தாவீதை வந்து 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கும் போது, உன் நாட்கள் நிறைவேறி உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததி எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன், அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். இந்த கதை என்ன தெரியும்ல? தாவீது எப்படிப்பட்ட மனுஷன்? அவர் தேவனுடைய ஆலயத்தின் மேல் அவ்வளோ வாஞ்ச, அவ்வளோ ஆசை. அவர் சொல்றாரு, தேவனுடைய ஆலயத்தில் ஒரு காவல்காரனா போய் உட்காந்தா கூட நல்லா இருக்கும். தகவலான் குஞ்சுகள்லாம் வந்து அந்த தேவனுடைய ஆலயத்தில் தங்குற பாக்கியம் கிடைச்சது, எனக்கு மட்டும் கிடைக்கல. நான் இந்த கேதுரு வீட்டில் இருக்கிறத விட அந்த ஒரு குருவி மாதிரி ஒரு கூடு கட்டிக்கிட்டு கர்த்தருடைய ஆலயத்தில் உட்காந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு வாஞ்சையா தேவனுடைய ஆலயத்தின் மேல் உட்கார்ந்துருக்கிறார். ஒரு நாள் அவரா ஆண்டவர் சொல்ல, இவரா சொல்றாரு, நான் வந்து கேதுரு மர வீட்டில் இருக்கிறேன், ஆனா தேவனுடைய உடன்படிக்கை பற்றி கூடாரத்தில் இருக்கு, கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு மனசுல ஒரு ஆசை வந்துருச்சு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, இவர் தானாக இத்தனை வருஷம் சண்டை போட்டு இத்தனை வருஷம் வந்த கொள்ளையில் இவருக்கு வந்த வருமானத்தில் இருந்த அத்தனை பொண்ணு வெள்ளி இரும்பு வெண்கலம் மரம் எல்லாத்தையும் சேர்த்துட்டார். அது கிட்டத்தட்ட பல பல டன் கோல்டு, பல கோடிகளுக்கு செல்லும். எல்லாத்தையும் எடுத்து கர்த்தருக்கு காணிக்கையா நான் கொடுக்குறேன் அப்படின்ற உள்ள இந்த மனுஷன். அந்த ஆலயம் கட்டுறதுக்கு லேண்ட் இவர் தான் வாங்கினார். அதற்குரிய செலவுக்கான எல்லா காசையும் அவர் தான் கொடுத்தாரு. கர்த்தரும் வந்து ஆலயத்தை கட்டுற வரைபடத்தை அவர்கிட்ட கொடுத்தாரு. எல்லாம் வாங்கிட்டு கட்டலான்னும் போது ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு, நீ கட்டக்கூடாது. அப்போ யார் கட்டுவா? என்னை விட யார் பெரிய ஆள் இந்த தேசத்தில் இருக்கானா? உன் பையன் இருக்கானே. உன் பையனா? அந்த பையன் எப்படிப்பட்ட பையன் அப்படின்னா சாலமோனை குறித்து எழுதியிருக்கான். அவன் ஆண்டவர்கிட்ட அழுகிறான், ஆண்டவரே நான் போக்குவரத்து அறியாத, என்னங்க இது இது நியாயமா இருக்கா? இது ஏங்க இவரை விட பெரிய ஆள்கிட்ட கொடுத்தா கூட பரவாயில்ல, போக்குவரத்தே தெரியாத ஒரு சின்ன பையன்கிட்ட கொடுத்து கட்டுவான். அவன் கட்டுவான், நீ கட்ட மாட்ட. எதுக்கு கட்ட மாட்ட அப்படின்னா, நீ வந்து நிறைய ரத்தம் சிந்திருக்க. இந்த ரத்தம் எதுக்கு யாருக்கா சிந்தினது? கோலியாத்தின் தலை யாருக்கு? அவனுக்கு இவருக்காகவா? இல்லை, தேசத்துக்காக.
அப்போ தாம் உயிரையே நாட்டுக்குன்னு, தம் வாழ்க்கையே நாட்டுக்குன்னு அர்ப்பணித்து இத்தனை யுத்தம் பண்ணி இத்தனை சத்துருக்களை கொன்று எடுத்துகிட்டு வந்தா நீ கட்டக்கூடாது. காசை மட்டும் கொடுத்துட்டு போ, காணிக்கையை கொடு, நிலத்தை வாங்கு, நீ கட்டக்கூடாது. ஏங்க இந்த மாதிரி வேதத்தில் சில சம்பவங்கள் நம்ம படிக்கும் போது நம்மளுக்கெல்லாம் ரொம்ப யோசிக்க தோணுது. என்னங்க இது, எப்படிங்க அவர் வேணான்னு சொல்லிட்டாரு? ஆதாம யோசித்து பாருங்க. ஏன்பா அவன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்துறாரு? நீ இப்போ தான் அதிகாரியாக இருந்த, எல்லாத்தையும் ஆண்டு கொண்டு இருந்தா, உன்னை வெளியே எதுக்கு அனுப்பினாரு கேட்டா, ஒரே ஒரு பழம் சாப்பிட்டேன், புசிக்க விடான்னு சொன்னால் ஒரு கனி சாப்பிட்டாங்க, அவ்வளோதாங்க, மொத்தமாக போச்சு, எல்லாமே போச்சு, வெளியே அனுப்பிச்சு விட்டாரு. உள்ளே வரக்கூடாதுன்னு எனக்கு பயந்துக்கிட்டு அவர் சுடரொளி பட்டயத்தை வச்சுட்டு போனாருங்க. நான் ஓரமாக கூட வந்து போக முடியல உள்ள. என்னங்க இது அநியாயம்? மோசேயை கேளுங்க, என்னப்பா நீ பண்ண தப்பு என்ன? 40 வருஷம் உழைச்சிட்டு உள்ளே போக முடியாமல் போனது காரணம் என்னன்னா, இவனுங்க எல்லாரும் என்ன டென்ஷன் ஏற்றி விட்டானுங்க, ரொம்ப என்ன கோவப்படுத்திட்டானுங்க. போட்டு அடித்தான், ஒரு முறை அடித்தா தண்ணி வரல, 2வது முறை அடித்தேன், தண்ணி வந்துடுச்சு. நீ என்ன பரிசுத்த குலைச்சல் ஆக்கிட்ட, எல்லா ஜனங்களுக்கு முன்னால் என் நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கிட்ட, நான் சொல்கிற பேச்சை நீ கேட்கலன்னு சொல்லி அவனுங்க கொடுத்த கோபத்துக்கு நான் பலி ஆயிட்டேன். தாவீதை கேட்டா, இந்த ஜனங்களுக்காக செய்த யுத்தத்துக்காக என் கைகள் ரத்தம் படிந்திருக்குன்னு சொல்லி என்னை உள்ள கட்டக்கூடாதுன்னு சொல்லி போயிட்டார். இதெல்லாம் யோசிக்கும் போது பேசுறது ஈஸி, பிரசங்கம் பண்ணுறதுலாம் ஈஸி, அந்த பாதை வழியா போறது எவ்வளவு கஷ்டம்ன்றது அங்க நின்று பார்த்தா தான் தெரியும். இதே சங்கீதக்காரன் எழுதுறார் சங்கீதத்தில், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும், எல்லாருக்கும் ஜெபம் கேட்கப்படுது, இவர் ஜெபம் நோ. எப்படிங்க இருக்கும்? நம்ம வாழ்க்கையில நிறைய வேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில கடந்து போகிற நிறைய விசுவாசிகள் இதை சொல்றீங்க, பாஸ்டர் நான் ரொம்ப விசுவாசமா இருந்தேன், ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன், கர்த்தர் மேல ரொம்ப ஆர்வமா இருந்தேன், ஆனா இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்காம அப்படியே தடுத்தா இருப்பாருங்க, இந்த கதவை அடைச்சா இருப்பாருங்க, இந்த சூழ்நிலையில என்ன மேலவங்க போகாம அப்படியே நிறுத்தினா இருப்பாருங்க. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டேன் பாஸ்டர், இந்த துக்கத்துல வந்து ரொம்ப கோபம் ஆயிட்டேன் நான். எனக்கு இப்போ ஆண்டவர் மேலே நிறைய கோபம் இருக்கு, நிறைய வருத்தங்கள் இருக்கு, எனக்கு விசுவாசம் அதுக்கப்புறமா எழும்ப மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு கர்த்தர் எப்படி இதை எனக்கு செய்ய முடியும், எப்படி இதை அனுமதிக்க முடியும், எப்படி என்னை இந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திட்டாரு, இவரெல்லாம் கடவுளா, இவரை நாம் தொடர்ந்து தேடணுமா, ரொம்ப துக்கமாயிட்டேன். நீ நிறைய பேருக்கு ஒரு காலத்தில் தேவனுடைய ஆலயம் வாஞ்சியா இருந்தவங்க இப்போ கோவப்படுறாங்க ஆலயனாலே. ஏன் இந்த கோபம் வந்துச்சுன்னா உள்ள என்ன வந்துருச்சு? துக்கம். துக்கம், மாற்ற முடியாத துக்கங்கள். ஏன்னா இந்த துக்கம் ஏன் வந்ததுன்னா, ஆண்டவர் கொடுக்க மாட்டேன்னு கதவை மூடினாரு, தர மாட்டேன் பூட்டிட்டு போயிட்டாரு கதவை, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டிட்டு போயிட்டார். ஆதாமை பாருங்க, உள்ள போக முடியாது. மோசேயை பாருங்க, உள்ள போக முடியாது. தாவீதை பாருங்க, ஆலயத்தை கட்ட முடியாது, போ, ஐ ஹவ் ரிஜெக்டட் யூ. என்ன ஆண்டவரே இது? இந்த மாதிரி சம்பவங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது அது கொண்டு வருகிற துக்கங்களை ஆற்ற முடியவில்லை, பதில் சொல்ல முடியவில்லை, எப்படி இதை சமாளிப்பதுன்னு தெரியல. சொல்றீங்களா? இந்த கால ஆவியானவர் நம்மோடு இன்னைக்கு பேச போறாரு. இந்த துக்கத்தின் நடுவில் எப்படி நம்ம ஆறுதலை கண்டுபிடிப்பது, எப்படி நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் கொண்டு போய் தொடர்ந்து முன்னேறுவது. இந்த 3 தேவ மனிதர்கள் நடுவில் 2 முக்கியமான சத்தியங்களை நாம இன்னைக்கு கண்டுபிடிக்க போகிறோம். How to handle grief amidst God's denials. தேவனால் மறுக்கப்படும் போது ஏற்படும் துக்கத்தை எப்படி கையாள்வது? எழுதுங்கள். தேவனால் மறுக்கப்படும் போது ஏற்படும் துக்கத்தை எப்படி கையாள்வது? கர்த்தர் நம்முடைய விருப்பங்களை மறுத்து, நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்காம, நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய தேடுதல்கள், நம்முடைய வாஞ்சைகள், நம்முடைய முயற்சிகள் எல்லாம் ஆண்டவர் தடுத்து நிறுத்தி நம்முடைய ஜெபங்களை மறுக்கும் போது எப்படி இதை கையாள்றது? How to handle God's denials. 2 வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். இந்த 3 கதாபாத்திரங்களுடைய வாழ்க்கையிலேயும் இந்த 2 சத்தியங்கள் உண்மையா இருக்கிறது. அதை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்வது அவசியம். இதை போல சூழ்நிலைகளை நம்ம கடந்து போகும்போது இந்த 2 சத்தியங்கள் ரொம்ப முக்கியம். நம்பர் 1, ரிமெயின் ஹம்பிள். கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம், தாழ்மையாய் இருங்கள். தாழ்மையாய் இருங்கள். ஆதாமானாலும் சரி, மோசேயானாலும் சரி, தாவீதானாலும் சரி, இந்த 3 பேருமே
ஒரு காமன் ட்ரைட் வச்சிருக்காங்க. என்னன்னா தாழ்மையா இருந்தாங்க. தேவனுக்கு முன்பாக மிகுந்த தாழ்மையா இருந்தாங்க. ஆதாமை எடுத்துக்கொள்ளுங்க. தோட்டத்தை ஒரு காலம் ஆண்டு கொள்ளும்படி கர்த்தர் கொடுத்த அதே தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தும் போது வேதத்தை நீங்க வாசித்து பாருங்க, தேவனுக்கு முன்பாக ரொம்ப தாழ்மையா இருந்திருக்கிறான். தேவனோடு போராடி, தேவனோடு வாக்குவாதம் பண்ணி, ஏன் என்ன துரத்துறீங்க, ஏன் என்ன உள்ள வந்துடக்கூடாது, சண்டெல்லாம் போடல. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த தோட்டத்தையே இழக்க பண்றது காரணமா யார் மாறினது சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. ஏவாள். இந்த ஏவாளை யார் கொடுத்தது? இவரா தேடினாரா? யார் கொடுத்தா? கர்த்தர் தான் ஏற்ற துணைன்னு கொடுத்தாரு. ஆனா இந்த அம்மா பண்ண சம்பவத்தில் தோட்டமே போச்சுப்போம், வேலை போச்சு, வருமானம் போச்சு, எல்லாம் போச்சு. ஆனா இந்த மனுஷன் எவ்வளவு தாழ்மையா இருந்தான்னு கேட்டா, எந்த பெண்ணால சோதிக்கப்பட்டு பாவத்திற்குள்ளாகி சாபத்தை தலையில சுமந்து வேதனைக்குள்ளானானோ அந்த பெண்ணை தான் அங்க கூட்டிட்டு வெளியே போனாரு. அந்த பெண்ணோட தான் குடும்பம் நடத்தியிருக்காரு, அந்த பெண்ணோட தான் பிள்ளை பெற்றிருக்கிறாரு. எந்த அளவுக்கு ஆதாமுக்கு தாழ்மை இருந்திருக்குமானா, எனக்கு புரியலைங்க ஆண்டவர் ஏன் இப்படி செய்தாருன்னு. நான் அவரை கேள்வி கேட்க முடியாது. அவர் கொண்டு போற பாதைக்கு நான் வாய் திறவாமல் அமைதியாக அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுத்தான். I commit to God's will. தேவனுக்கு முன்பாக நான் தாழ்மைப்படுறேன். கர்த்தர் ஒரு நாள் என்னை உயர்த்துவார், அது வரைக்கும் அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி இருப்பார். மோசேயை பாருங்களேன், மோசேயை பாருங்க. ஆண்டவர் இதை பத்தி திருப்பி பேசாத, நீ அந்த நாட்டுக்குள்ள போக மாட்டேன்னு, உள்ள பிரவேசிக்க விட மாட்டேன். பார்க்கட்டுமா ஆண்டவர், பார்த்துக்கோ. ஏங்க நான் இன்னைக்கு யோசித்து பார்த்தேன், உட்காந்து இந்த செய்தி எடுக்கும்போது யோசித்தேன், மோசேயின் நிலைமையில நான் இருந்தா நான் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பேன்னு யோசித்தேன். 40 வருஷமா ஒரு நாட்டை சுதந்திரிக்கணும்னு தானும் சரி தான் ஜனங்களையும் இழுத்துக்கிட்டு இவ்வளோ பாடுபட்டு ஒரு மனுஷன் அற்புத அடையாளங்கள் எல்லாம் செய்து ஃபோர் ஃப்ரண்ட்ல முன்னணியில் போய் ஜனங்கள் எல்லாம் நடத்திட்டு போன ஒரு ஆளுக்கு கடைசி ஸ்டாப்புங்க இதான். இந்த ஸ்டேஷனை விட்டு அடுத்த ஸ்டேஷன் உள்ளதான் என்ட்ரி. இந்த ஸ்டேஷனில் இறங்கி போன்றாரு ட்ரெயினை விட்டு. இறங்குனா என்ன அர்த்தம்? இறங்குப்பா, மற்றவங்களாம் அவங்க எல்லாம் வராங்க, நீ இறங்கு. அப்ப நான் என்ன பண்ணணும்? வேணா மேலே ஒரு மாடி இருக்குது, அதில் போய் வேணா அந்த இடத்த போய் பார்த்துக்கோ அப்படின்னா, ஏங்க நான் என்ன சொல்லிப்பேன் தெரியுமா? 40 வருஷமா வேடிக்கை பார்க்க வந்தேன் நான். என்னை விட பொல்லாதவனுங்கெல்லாம் இருக்காங்க, அவனுங்களை விட நான் ரொம்ப சாந்தமானவன், அவங்கள விட நான் ஜெபிக்கிறவன், தேவனை முகமுகமா தரிசித்தவன், கற்பனைகளெல்லாம் கொண்டு வந்தவன், இவங்களுக்காக வழக்காடினவன், இவங்களுக்காக பரிந்து பேசினவன். நான் வரமாட்டேன், என்ன வேடிக்கை காமிச்சிட்டு மற்றவங்களாம் உள்ள கூட்டு போறீங்களா? வேடிக்கை வேணாம், ஒன்று வேணாம், பார்க்கவே மாட்டேன், நான் பின்னாடி எகிப்துக்கே போறேன்னு போயிருப்பேன். நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, நீங்களாம் அப்படி செய்ய மாட்டீங்க. நான் அப்படி யோசித்தேன். ஏங்க என்ன கோவம் வந்திருக்கும் தெரியுமாங்க எனக்கு? இது என்னங்க இது கடைசி நிமிஷத்துல 40 நிமிஷம். இப்போ இது அந்த மனுஷனுக்கு 120 வயசு. ஏங்கி 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 இந்த நாட்டுக்குள்ள போனோன்னா இறங்கிப்போ, வேடிக்கை வேணா பாரு, மலை மேலே ஏறி போய் வேடிக்கை பாரு. ஆச்சரியமா இருக்கு, இந்த மனுஷன் எவ்வளோ தாழ்மையா இருந்திருக்கிறான்னு சொன்னா, லாஸ்ட் மினிட்ல நீ உள்ள போகாதன்னு சொன்ன, ஆண்டவரே பார்க்கணும் நான் கூட பார்க்குறேன்ப்பா. மேலே ஏறி போய் பார்த்துருக்காருங்க, அந்த நாட்டை போய் வேடிக்கை பார்த்துருக்கிறாரு. எவ்வளவோ தூரத்துல நீங்கள் இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா, இப்போ நாங்கள் இஸ்ரேலுக்கு ஒரு 3 டைம்ஸ் போயிருக்கேன் இஸ்ரேல் நாட்டுக்கு. அங்கே இந்த மலைக்கு கூட்டு போகிறாங்க, நேபோ மலைக்கு கூட்டு போகிறாங்க. அந்த நேபோ மலையில் மோசே நின்று பார்த்த இஸ்ரவேல் தேசத்தை எந்த பாயிண்ட்ல நின்று இருப்பாரு அப்படின்னு ஒரு இடத்த மார்க் பண்ணி காட்டுறாங்க. நான் 3 முறை போனதில் 2 முறை அந்த இடத்துல நின்னா ஒன்றுமே தெரியல. ஏன் தெரியலன்னா ஃபுல்லாக மேகமூட்டமாகி போச்சு, இடம் ஃபுல்லாக பனி இறங்கினதுனால ஒன்றுமே தெரியலைங்க. ஒரே ஒரு முறை காட்டுறாங்க, இந்த பக்கம் பார்த்தா எரிகோ தெரியும், இந்த பக்கம் பார்த்தா எருசலேம் தெரியும் அப்படின்னு காட்டுறாங்க. ஏதோ சின்ன சின்னதா இப்போ இவ்வளோ பெரிய கட்டடம் கட்டிருக்கோம், மல்டி ஸ்டோரி கட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் எறும்பு மாதிரி அங்கங்கே ஏதோ தெரியுது. அதை பார்த்துட்டு அப்பா தெரிஞ்சிச்சு, எருசலேம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அன்னைக்கு மோசே நிலைமை யோசித்து பாருங்க, என்ன மல்டி ஸ்டோரி இருந்துச்சு, எல்லாம் குடிசையில் தான் உட்காந்துருந்தாங்க. இவ்வளவு தூரத்திலிருந்து பார்த்துக்கோ,
அதை பார்த்து இந்த மனுஷன் சந்தோஷப்பட்டாராம். பார்த்துட்டாங்க. ஏங்க, அந்த மனிதனுக்கு எவ்வளவு தாழ்மை இருந்தா தேவனோடு போராடாம இறங்கி வந்திருப்பாருங்க. எவ்வளவு தாழ்மை இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. தாவீதை யோசித்து பாருங்க. 40 வருஷம் நாட்டை நடத்தி நிலத்தை வாங்கி சொத்துக்களை சேர்த்து அத்தனை காணிக்கையா கொடுத்துட்டு ஆலயம் கட்டுற வரைபடத்தை வாங்கி கையில் வச்சா நீ கட்ட மாட்ட, போக்குவரத்து அறியாதவன் சின்ன பிள்ளை கட்டுவான் அப்படின்னா அதற்கு தாவீது சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்ன பதில்? வாசிங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகி ஆண்டவரே, தேவரே என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். கர்த்தராகி ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது என்று கர்த்தராகி ஆண்டவராக இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாக இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகி ஆண்டவராக இருக்கிற நீர் உமது அடியனை அறிவீர், உமது வாக்கு தத்தத்தின் நிமித்தமும், எல்லாரும் வாசிங்க, உமது வாக்கு தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் படியையும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியனுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்து. ஏங்க, இது படிக்கிறதுலாம் ரொம்ப நல்லா இருக்கு. நான் இன்னைக்கு தாவீதுடைய ஷூஸ்ல நின்று இதை படிச்சு பார்த்தாங்க, எனக்கு தாங்க முடியல. எனக்கு அதாவது லாஸ்ட் லைன் பாருங்களேன், இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியனுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்து. ஏங்க, என்ன அறிவிச்சாருங்க? பெரிய காரியம். என்ன பெரிய காரியம் அறிவிச்சாரு? நீ கட்ட மாட்ட, அதான் பெரிய காரியம், பெரிய வெளிப்பாடு தான். நான் யோசித்தேன், இதை சொல்லாமலே ராத்திரி தூங்குறப்போ உயிர் பெருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்னு நினச்சேன். ஆமாங்க, எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருந்தேன், கட்டிக்கிட்டு இருந்தேன், எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன், ராத்திரி உயிர் போயிடுச்சுங்க அப்படின்னா கூட ஏதோ ஆசைப்பட்டாரு போய் சேர்ந்துட்டாருன்னு விட்டுருவாங்க. ஆசையெல்லாம் மூட்டி விட்டு, உனக்கு தீர்க்க தரிசனம் வாப்பா. என்ன தீர்க்க தரிசனம்? கட்ட மாட்டேன். அதுக்கப்புறமா தூங்க முடியுமாங்க? ராத்திரி நிம்மதியாக இருக்க முடியுமா? இவ்வளவுத்தையும் கொடுத்துட்டு, இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு, இவ்வளோ கஷ்டப்பட்டு, இவ்வளோ பாடுபட்டு கட்ட மாட்டேன். அதுக்கு அவர் பதில் என்னன்னா, ஆண்டவரே, நான் என்ன சொல்ல முடியும்ப்பா, நானும் எம்மாத்திரம், என் வீடு இவ்வளோ தூரம் எனக்கு கொண்டு வந்தீங்களே, அதே பெரிய காரியம். என்ன ஒரு தாழ்மை இருந்திருந்தா கர்த்தர் முடியாதுன்னு சொன்ன காரியத்தை பார்த்துட்டு இட்ஸ் ஓகே லார்ட், பரவாயில்ல ஆண்டவரே, பெரிய காரியங்களெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிற சில காரியம், தேவன் தடை பண்ணுற காரியங்களை கையாளுறதுக்கு துக்கம் நம்முடைய உள்ளத்தை மேற்கொண்டாதபடிக்கு நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்னன்னா தாழ்மை. எனக்கு எல்லாம் புரியல ஆண்டவரே, எனக்கு எல்லாமே தெரியலை, ஆனால் நீங்கள் நான் எதிர்பார்த்ததுக்கு நேர் எதிரடியாக சொல்கிறீங்க, என் விருப்பத்திற்கு நேர் எதிரடியாக நீங்கள் உங்கள் திட்டத்தை போட்டிருக்கிறீங்க, அதுக்கு நடுவில் நான் தாழ்மையாக இருக்கேன், நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறத தேவன் விரும்புகிறார். நான் தாழ்மையாக இருக்கேன் ஆண்டவர், உம்மோட நான் போராடலை, நான் வழக்காடலை, இது என் உரிமைன்னு நான் கேட்கல, நான் சண்டைக்கு வரலை, தாழ்மையாக உம்முடைய சித்தத்துக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்றைக்கு நாம தேவனுக்கு முன்பாக நம்மை முற்றிலும் தாழ்த்தி, எதிர்பாராத விஷயங்கள், நாம கொஞ்சம் கூட எதிர்நோக்காத காரியங்கள் நடுவில் நம்ம மேன்மை பாராட்டாம நம்ம தாழ்த்தி அடிமணிகிறோமோ, அதுதான் தேவனுக்கு பிரியம். நிச்சயமா சொல்றேன், நம்முடைய துக்கங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கு சிறந்த வழி என்னன்னா, தேவனுடைய புரிந்து கொள்ள முடியாத பாதைகளில் தவிச்சு நிற்கும் போது நம்ம கேள்வி எழுப்பாம, உமக்கு முன்பாக என்னை நான் தாழ்த்துறேன்ப்பா, இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்ததே பெரிய கிருபை, உமக்கு நன்றியோடு நான் நம்மை துதித்து என்னை உமக்கு முன்பாக நான் தாழ்த்துறேன் ஆண்டவரே, humble myself Lord சொல்லி பாருங்களேன். நான் சொல்லுவேன், நம்முடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். ரெண்டாவது, இவர்கள்ட்ட நம்ம கவனிக்கிற ரெண்டாவது முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நாட் ஒன்லி that we should remain humble, you also learn that we should remain hopeful.
நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. நம்பிக்கையோடு இருங்கள். ஆதாம் ஏவாளை எடுத்துக்கொள்ளுங்கள், அவன் காத்த நம்பிக்கை. மோசே எடுத்துக்கொள்ளுங்கள், அவன் காண்பித்த நம்பிக்கை. தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள், அவன் காண்பித்த நம்பிக்கை அவன் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினது. ஆதாம் எப்படி நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் தெரியுமா? கர்த்தர் இப்போ அவனை வைத்த தோட்டத்திலிருந்து எடுத்து வெளியே போ அப்படின்னு அனுப்பினார். ஆனால் அவரை நோக்கி பார்த்தார். நான் தேவன் எனக்கு புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை நான் புசிச்சிட்டேன். நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். ஆனால் என் தேவன் எனக்கு எவ்வளவோ இரக்கம் காட்டினார். எப்படி இறங்கினாருன்னு சொன்னால், அந்த தோட்டத்தை வெளியே போகும்போது அவனை நிர்வாணியாக போக விடாமல் தோலாடைகளை தரித்து என்ன பண்ணார்? வெளியே அனுப்பினார். ஆனால் வெளியே போகும்போது ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? சர்ப்பத்தின் தலையை ஸ்திரீயினுடைய கால்கள் என்ன செய்யும்? நசுக்கும். ஸ்திரீயினுடைய வித்து நசுக்கும். மன்னித்துக் கொள்ளுங்க, ஸ்திரீயினுடைய வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும். அதாவது இயேசு கிறிஸ்து பிந்தின் ஆதாம்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் இந்த சாத்தானுடைய தலையை நசுக்குவார் அப்படின்ற வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. நம்பிக்கையோடு வெளியே போயிட்டாருங்க அவரு. கர்த்தர் அதை எனக்கு செய்வார், கர்த்தரை நான் நம்புவேன். தனக்கு தேவன் கொடுத்த பிள்ளைகளுக்கு தேவனுக்கு பலி செலுத்தவும் காணிக்கைகளை செலுத்தவும் கற்றுக் கொடுத்தவனாக மாறினான். நம்பிக்கையை வெளிப்படுத்தினான். ஐ ட்ரஸ்ட் யூ லார்ட், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் பட் ஐ ட்ரஸ்ட் யூ. உங்களுடைய வழிகளை என்னால் புரிந்து கொள்ள முடியல, ஆனால் நான் நம்புறேன். நீங்க இந்த ஏதேன் தோட்டத்தை எனக்கு தடுத்துட்டீங்க, ஆனால் எனக்கு தெரியும் எங்கள் சந்ததிகளை நீர் நித்திய நாட்டுக்கு கொண்டு போறதுக்கு, உம்மோடு இருக்க கொண்டு போறதுக்கு ஆயத்தம் பண்ண போகிற பிந்தின் ஆதாமை எங்களுடைய வித்துல நீங்க கொண்டு வர போறீங்க. நான் உண்மை நம்புறேன் ஆண்டவரே. பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு கதவை அடைக்கிறார் அப்படின்னா அதை விட ஒரு மேன்மையான ஒரு உச்சத்திற்கு நம்மை கர்த்தர் கொண்டு போக திட்டம் இல்லாமல் கர்த்தர் கதவை அடைக்க மாட்டார். நிச்சயமாகவே, நிச்சயம் ஒரு கதவை அடைதான், விசுவாசமா இருங்க. இதை விட மேன்மையான ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணாம இந்த கதவை கர்த்தர் பூட்ட மாட்டார். நிச்சயமா என்னை உயரத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். நன்மையானது மேன்மையானதை கர்த்தர் தருவார். மோசையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த மனிதன் எவ்வளவு நம்பிக்கையா இருந்திருக்கிறார் பாருங்களேன். கர்த்தர் நீ போக கூடாதுன்னு சொன்னாரு. அவருக்கு தெரியும் என் தேவன் ரொம்ப இரக்கம் உள்ளவர், அவர் மன்னிக்கிறதுல தயவு பெருத்தவர், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவர் நம்பினாருங்க. போய் பாருப்பான்னா பார்த்துட்டாரு. வேதம் சொல்லுது, தன் மரண வேளை வந்தபோது கர்த்தருடைய நடத்தலின்படி போய் தன்னுடைய மரணத்தை சந்திக்க நடந்து போனார். தேவன் எவ்வளவு இரக்கம் காட்டினார்னா இந்த மனுஷன் மேல, கானான் தேசத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு தடுத்து வச்ச தேவன் இந்த மோசேக்கு அடக்க ஆராதனை அவர் தான் நடத்தியிருக்கார். மோசேயை கர்த்தர் அடக்கம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். மோசே நம்பிக்கையோடு ஜனங்களை பார்த்து தேவனை நம்புங்க, அவரை விட்டு விலகிறாதீங்க, முழு இருதயத்தோடு அவரை சேவிங்க அப்படின்னு தன்னை தடுத்த ஆண்டவரை பற்றியே எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லிட்டு தான் மரிக்க போனாரு. கற்பனைகளை விட்டு மீறிடாதீங்க, கற்பனைகளை செய்யுங்க, இந்த தேவனை கடைசி வரைக்கும் பிடிச்சுக்கிடுங்க. எந்த தேவன் உள்ள போகக்கூடாதுன்னு சொன்னார் பாருங்க, அந்த தேவன் தான். வாழ்நாள் எல்லாம் நீங்க அந்த தேவனை ஜாக்கிரதையா பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டு போனாரு. கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ளவர் தெரியுமாங்க. அந்த நம்பிக்கையை தேவன் காத்து கொண்டார். உங்களுக்கு தெரியுமா, எழுத்தின் பிரகாரமாக அன்றைக்கு மோசே கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிற ஆண்டை தடுத்துட்டாரு. ஆனா உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்துவோடு அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க மோசேக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். மறுரூப மலையில இயேசு கிறிஸ்துவோடு மோசேயும் எலியாவும் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டிருக்க சீஷர்கள் பார்த்தாங்க. அந்த எருசலேம்ல அந்த இஸ்ரவேல் அப்படின்றது என்னது? கானான் தேசம். அன்றைக்கு மோசே கால்நடையாக போய் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாத ஒரு தேசத்தை தன்னுடைய குமாரனாகிய இயேசுவோடு சேர்ந்து அந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்தார். தாவீதை பாருங்கள். தாவீது ஆலயம் கட்டணும் ஆலயம் கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. கர்த்தர் தடுத்துட்டாரு. ஆனா அந்த மனிதன் தேவனை நம்பி தேவனுக்கு நம்ம தாழ்மைப்பட்டு, ஆண்டவரே நீர் பெரியவர், நான் ஒன்றுமில்லாதவன் அப்படின்னு தாழ்த்தினான். அந்த தேவனை கடைசி வரைக்கும் உறுதியாய் பற்றி கொண்டு நம்பிக்கையில பூரணப்பட்டான். இந்த மனிதனுடைய சரித்திரத்தை வாசிக்கிறோம். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து யாரா இறங்கி வந்தார்னு கேட்டா, தேவாலயத்திலும் பெரியவராக இறங்கி வந்தார்.
விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எழுப்பி நிறுத்தினார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினது. 2 பாடங்களை கற்றுக்கொள்றோம். நம்ம வாழ்க்கையில தேவன் முடியாது அப்படின்னு நம்மளை தடுத்து நிறுத்தும் போது, அவர் காரியங்களை மறுக்கும் போது, ஜெபங்களை கேட்காம போகும்போது 2 தான். ஒன்று, நீங்க பதில் கொடுக்காத பொழுது என்னை தாழ்த்துற ஆண்டவரே. நீங்க பதில் கொடுக்காத போது உம்மை முழுவதுமாக நம்புகிறேன் ஆண்டவரே. நீங்க என்னை கடைசி வரைக்கும் நடத்தி செல்வீர். நீர் நன்மையானது எனக்கு தருவீர். உம்முடைய கரத்திலிருந்து தீமை வரவே. ஒருவேளை இன்னைக்கு நான் பார்க்காம இருக்கலாம், ஆனால் தேவன் எனக்காக எல்லாமே நன்மையாகவே செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தாழ்மையும் தாங்க, எனக்கு நம்பிக்கையும் தாங்க ஆண்டவரே. இந்த 2ஐயும் இழந்து போகாமல் என்னை காத்துக்கொள்ளுன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. தாழ்மையோடு நம்பிக்கையோடு உண்மை கடைசி வரைக்கும் பின்பற்ற கிருபை தாரும். கிருபை தாங்க. இன்னைக்கு காலையில் ஒருவேளை நீங்க மிகுந்த துக்கத்தோடு இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். உங்க வாழ்க்கையில நடக்காத காரியங்கள், தேவன் தடுத்து விட்ட காரியங்கள், அடைத்து விட்ட கதவுகளை பார்த்து, ஏன் ஆண்டவரை என்னை அடைச்சிட்டீங்க, ஏன் ஆண்டவரை துரத்திட்டீங்க, ஏன் ஆண்டவரை வெளியே விட்டுட்டீங்க, ஏன் ஆண்டவரே அந்த தேசத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டாய் என்று ஏன் தடுத்துட்டீங்க? இதுக்கு நடுவில் ஒன்றே ஒன்று நான் செய்கிறேன், தாழ்த்துறேன். ஆண்டவரே எவ்வளோ தாழ்மைப்படணுமோ தாழ்மைப்படுறேன். நான் தாழ்த்துக்கிறேன்ப்பா. நான் என்ன செய்யணுமோ அதுக்கு என்னை நான் தாழ்த்துறேன். இந்த நேரத்தில் நான் பெருமைப்படலை, ஆணவம் கொள்ளலை, ஆர்கியூ பண்ணலை. கர்த்தருடைய கரத்தில் என்னை விழுந்துடுறேன். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் மிகுந்த இரக்கங்கள் இருக்கிறது. ஏற்ற சமயத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள்னு வாசிக்கிறோம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தேவரீர் உமக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன், உமக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன். இந்த பாதையில எல்லாமே பிளிக்கா இருக்கு ஆண்டவரே. எனக்கு நம்புறதுக்கு ஏதுவே இல்லை, எனக்கு வேற வழியே தெரியல, எனக்கு பாதை ஒண்ணுமே தெரியல. இதுக்கு நடுவில் கதவுகளை பூட்டின தேவனை நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன். எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவா, எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவா, எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவா. I trust you Lord. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களும் நம்முடைய தேவன், மரண பரியந்த நடத்துவார். அவர் எனக்கு கொடுத்த வாக்குறுதிகள், அவர் கொடுத்த உடன்படிக்கை 1000 தலைமுறை மட்டும் காக்கிறதுக்கு உண்மை உள்ள தேவன். ஆண்டவரே நான் போகிற பாதை எனக்கு தெரியல, ஆனால் நடத்துகிற தேவனை நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன் ஐயா. விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி என் கண்களை நான் பதிக்கிறேன். என்னை நடத்துவீர், நான் விசுவாசிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி. எங்க வாழ்க்கையில் ஒருவேளை நாங்கள் எதிர்பார்த்து கேட்டு விரும்பி காத்து கொண்டிருந்த காரியங்கள் நடைபெறாத ஒரு நிலையில மிகுந்த துக்கத்தோடு நாங்கள் உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் எங்கள் துக்கத்தை சந்தோஷமாக்குகிற கர்த்தரை நாங்கள் விசுவாசிக்க கிருபை தாரும், உமக்கு முன்பாக தாழ்மைப்பட கிருபை தாரும். அதனாலே எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் நீர் மாற்றுவீராக. தொடர்ந்து இந்த ஓட்டத்தில் கடைசி வரைக்கும் ஓட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.